இந்த சாப்டரில் நம்ம சாப்டர் 10ல் இருக்கோம். இந்த சாப்டரில் வந்து கண்ட்ரோலிங் ப்ரோக்ராம் ஃப்ளோஸ் இதை பற்றி பார்க்கலாம். ஒரே சாப்டரில் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ 2 or 3 சாப்டர்ஸ் வந்து நம்ம இதை பார்ப்போம். ஸோ கண்ட்ரோலிங் ப்ரோக்ராம் ஃப்ளோஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களோட ஃபார் லூப், ஒயில் லூப், டூ ஒயில் லூப், ஸ்விட்ச் கேஸு, அதுக்கப்புறம் இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸு, அதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் கண்ட்ரோலிங் ப்ரோக்ராம் ஃப்ளோ. ஸோ ப்ரோக்ராம் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 4 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து சீக்வன்ஷியல்னால் 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது. இப்போ வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன் மாதிரி, இதை செலக்ட் பண்ணி இது ட்ரூவாக இருந்தால் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன், இல்லைனா இது ஃபால்ஸாக இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணேன், அந்த மாதிரி. இல்லைனா ஸ்விட்ச் கேஸும் செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஐட்ரேஷனு ஃபார் லூப்ஸ் இருக்குல்லையே, அது வந்து ஐட்ரேஷன். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் வந்து லூப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, இன்னொரு லூப்பை ரன் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது. ஸோ அதுதான் இந்த ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இஃப் கண்டிஷன்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ இஃப் கண்டிஷன்ஸோட ஜென்ரல் சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இஃப் உள்ளே வந்து ஒரு பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் நீங்கள் கொடுக்கணும். ஆல்வேஸ் ரிமெம்பர், நம்ம பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் உள்ளே நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து யூ கேன் ரைட் அ ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு லைன் இருந்ததுன்னா கர்லி பிரேஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மல்டிபிள் லைன்ஸ் இருந்ததுன்னா கர்லி பிரேஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் எல்ஸ் கொடுக்குறோம். எல்ஸில் வந்து அப்புறம் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். கர்லி பிரேஸ் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ மோர் தேன் 1 லைன் இருந்ததுன்னா இந்த மாதிரி கர்லி பிரேஸ் கொடுக்கணும். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தி பூலியன் கண்டிஷன், பூலியன் ட்ரூவாக இருந்தால் இது எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல்ஸுக்குள்ளே இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அது மாதிரி நம்ம இஃப் கூட வைக்கலாம். ஸோ ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு இஃப் நம்ம வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு எல்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்ஸுக்கு எந்த இஃப் மேட்ச் ஆகும்னா நியரஸ்ட் இஃப். ஸோ இதுக்கு வந்து நியரஸ்ட் இஃப் இதுதான் மேட்ச் ஆகுது. இந்த எல்ஸுக்கு வந்து இந்த இஃப் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய இஃப் எல்ஸ் கண்டிஷன் இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று இருந்ததுன்னா அதை ரீட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்ஸ் இஃப்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இஃப்குள்ளே இஃப் வச்சு நம்ம பண்ணலாம். இல்லைனா எல்ஸ் இஃப் அந்த மாதிரி நம்ம வந்து எல்ஸ் இஃப்னு நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராமில் நம்ம நியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ் எக்ஸாம்பிள் நான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷன் ஃபஸ்ட்டு நான் மெயின் எழுதிடலாம். இதுலேயும் கவுண்ட்டுன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் டைரெக்டாக வந்து எல்ஸ் இஃப் நான் போட்டுடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இஃப் எல்ஸ் இஃப் இருக்கும். ஸோ இஃப் ஒரு கண்டிஷன் இருக்குது, கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இது ஒர்க் ஆகும். இல்லைனா எல்ஸ் இஃப் இந்த கண்டிஷனை செக் பண்ணோம், ட்ரூவாக இருந்தால் இது ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இஃப் எல்ஸ் இஃப் வந்து ஒர்க் ஆக போகுது. ஃபைனலாக வந்து எந்த கண்டிஷனும் மேட்ச் ஆகலைன்னா ஃபைனல் எல்ஸ் கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து பேசிக் இஃப் எல்ஸ் கண்டிஷன் வந்து ரன் ஆகுது. ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ 20 வருது. ரீசன் என்னென்னா இந்த கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இதை நல்லா கவனிக்கணும். என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகுது. கவுண்ட் வந்து லெஸ் தேன் 20. ஏன்னா கவுண்டோட வேல்யூ வந்து 10 தான். ஸோ 10 இஸ் லெஸ் தேன் 20. ஸோ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த 20ன்றது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வர எல்ஸ் கண்டிஷன் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகலை, ரைட்? ஸோ ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸிக்யூஷன் தான் நடக்கும், மிச்ச எக்ஸிக்யூஷன் வந்து நடக்காது, ரைட்? இது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இதுவும் வந்து மேட்ச் ஆகும் பாருங்கள். ஏன்னா கவுண்டோட வேல்யூவும் 10 தான். இதை வந்து = போட்டு நம்ம மேட்ச் பண்ணுறோம். இதுவும் வந்து மேட்ச் ஆகணும். ஆனால் இந்த system.out.println பிரிண்ட் ஆகலை. ரீசன் என்னென்னா, ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகிடுச்சு. அதனால் ரெண்டாவது எல்ஸ் இஃப் வந்து மேட்ச் ஆகலானாலும் அது பிரிண்ட் ஆகாது. ஏன்னா ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, ரைட்? ஸோ இப்படி தான் வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்தது
ஒரு ஆல்டர்னேட்டிவ், இஃப் எல்ஸ் கண்டிஷனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டரோட சின்டாக்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம், கொஷின் மார்க் கொடுத்துட்டு அந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்தால் எக்ஸ்பிரஷன் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு கோலன் போட்டு எக்ஸ்பிரஷன் 2 கொடுக்குறோம், அது ஃபால்ஸாக இருந்தால் எக்ஸ்பிரஷன் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதே எக்ஸாம்பிளை இதே நியூமரிக் எக்ஸாம்பிளை நம்ம வேறு மாதிரி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பூலியன் ஆப்ரேட்டரு. ஸோ கவுண்ட் இஸ் கிரேட்டர் தேன் சே 20. இது ட்ரூவாக இருந்ததுன்னா சே ரிட்டர்ன் 100, கொஷின் மார்க் பண்ணோம், ரிட்டர்ன் 100. இது ஃபால்ஸாக இருந்ததுன்னா ரிட்டர்ன் 20. இன்ட் ரெஸ்பான்ஸ்னு கொடுத்துடலாம். செமிகோலன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து நம்மளோட கம்பைலேஷன் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம், பூலியன் எக்ஸ்பிரஷன். ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன் இருக்குது, ரைட். பூலியன் எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்தால் கொஷின் மார்க் இந்த இது, பூலியன் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா கோலன் இது. ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்தால் கொஷின் மார்க் இது, கோலன் இது, ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷனை டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரே லைனில் இந்த மாதிரி எழுத முடியும். இஃப் எல்ஸ்ன்னு போட்டு 2-3 லைனில் வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை. சில ப்ரோக்ராமர்ஸ் டெர்னரி ஆப்ரேட்டரை வந்து விரும்புவாங்க. பட் மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் கண்டிஷனை தான் விரும்புவாங்க. ஸோ இது வந்து டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது வந்து ஸ்விட்ச் கேஸ். ஸோ ஸ்விட்ச் கேஸ் வந்து ஸ்விட்ச்சு அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஒரு வேல்யூ கொடுங்க, இன்டீஜர் ஆர் லெஸ் தேன் இன்டீஜர் கொடுக்கணும். ஸோ இன்டீஜர் லெஸ் தேன் இன்டீஜர் வந்து என்ன, உங்களுக்கு கேரக்டர் இருக்குது, ஷார்ட்டு, பைட் இருக்குது, அதை வந்து நம்மளால் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் கேஸில் வந்து இது வந்து இன்டீஜர் எக்ஸ்பிரஷன் நம்மளால் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் கேஸ்ன்னு ஒரு கீவேர்டு, அதில் வந்து கான்ஸ்டன்ஸ் கொடுக்கணும். கான்ஸ்டன்ஸ் கொடுத்து அதுக்கு கீழே என்ன ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக பிரேக் கொடுக்கணும். பிரேக் கொடுக்கலன்னா எல்லா கேஸும் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பார்க்கலாம் அது எப்படின்னு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது, இதே எக்ஸாம்பிளே நான் போடுறேன். ஸோ சாய்ஸ்ன்னு ஒரு இன்ட்டை டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதுக்கு வேல்யூ வந்து 20ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்விட்சில் வந்து சாய்ஸை வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே சாய்ஸ் பாஸ் பண்ணிடலாம். அப்புறம் வேல்யூ வந்து 10, கேஸ் வேல்யூ 10, அதுக்கப்புறம் கேஸ் வேல்யூ 20, அதுக்கப்புறம் கேஸ் வேல்யூ 30. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் நம்ம பிரேக் எதுவும் கொடுக்க வேணாம். கொடுக்காமல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் பிரேக் கொடுக்கலாம். ஸோ இங்கே 10, ஸோ இங்கே வந்து 20 கொடுத்துடலாம், இங்கே வந்து 30 கொடுத்துடலாம், இங்கே வந்து டிஃபால்ட் கொடுத்துடலாம். ரைட்டா? ஸோ இங்கே வந்து நம்ம டபுள் கோட்ஸ் கொடுக்கணும், ரைட். ஸோ இப்போ வந்து 20 கொடுத்துருக்கோம். ஸோ 20 வந்து ஸ்விட்சில் போட்டிருக்கோம். ஸோ 20ன்ற கான்ஸ்டன்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும். ஸோ 20ன்ற கான்ஸ்டன்ட் வந்து இங்கே மேட்ச் ஆகுது. ஸோ இந்த system.out.println வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது எக்ஸிக்யூட் ஆனோடனே கண்டிப்பாக நீங்கள் பிரேக் போடணும். நீங்கள் பிரேக் போடலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கேஸும் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கேஸும் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பார்க்கலாம். ஸோ இதை வந்து பிரிச்சுக்கிறதுக்காக இங்கே வந்து ஸ்விட்சுன்னு நான் போட்டுடுறேன். ஸோ தட் ஸ்விட்ச் ஆரம்பிக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆரம்பிக்குது, 20 வந்து மேட்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 30யும் எக்ஸிக்யூட் ஆகுது, டிஃபால்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து ஸ்விட்ச் கேஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம பிரேக் கண்டிப்பாக போடணும். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம முடிஞ்சோடனே பிரேக் வந்து கண்டிப்பாக போடணும். ஸோ பிரேக் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்விட்ச் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஸ்விட்ச் 20 மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்போ கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்விட்சில் வந்து எல்லா சினாரியோஸ்லேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஸ்விட்சு யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் ஸ்விட்சை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ரைட். ஸ்விட்சு தான் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும், ஏன்னா கரெக்டாக அது வந்து மேட்ச் பண்ணும்.
ஸோ ஃபாஸ்ட்டாக மேட்ச் பண்ணும். இதை வந்து கரெக்டாக இங்கே மேட்ச் பண்ணி இதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த கேஸை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி வெளியில் வந்துடும். ரைட், இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதனால் எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளால் ஸ்விட்ச் யூஸ் பண்ண முடியுதோ அங்கெங்கெல்லாம் வந்து ஸ்விட்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஜாவா 7லேருந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்விட்சில் வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணலாம். இப்போ இதே ஸ்விட்சை வந்து நான் திருப்பி எழுதுகிறேன். இப்போ இங்கே ஸ்விட்சில் வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜாவா 8 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இதுவும் ஒர்க் ஆகும். ரைட், ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஜாவா 7க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சே இன்டீஜர் லெஸ் தேன் இன்டீஜர், ஸோ கேரக்டரு பைட்டு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாதிரி இருந்தது. இன்டீஜருக்கு மேலே டெசிமல் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் இங்கே யூஸ் பண்ண முடியாது, லாங்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இன்டீஜருக்கு மேலே வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஜாவா 7லேருந்து இங்கே நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி வந்தது. இப்போ ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரிங் மேட்சிங்கும் வந்து நடக்கும். ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் மேட்சிங் நடந்துருச்சு. கரெக்டாக 1 வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு, வெளில வந்துடுச்சு. இப்போ நான் மோர் தேன் 1 லைன் பிரிண்ட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே மோர் தேன் 1 லைன் அடித்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ லெட்ஸ் see here. இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 டெஸ்ட்டுன்றது பிரிண்ட் ஆகணும், பார்க்கலாம். ஸோ மோர் தேன் 1 லைன் அடித்தாலும் கவலை இல்லை, நம்ம ஓப்பன் க்ளோஸ் ப்ரேஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்விட்ச் கேஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ எந்தெந்த பாசிபிள் சினாரியோஸில் நம்ம ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ண முடியுமோ அந்தந்த இடத்துலலாம் ஸ்விட்ச் கேஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸ்விட்ச் கேஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அடுத்த இதுக்கு போயிடலாம். ஸோ ஸ்விட்ச் கேஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து while loop. ஸோ while loop வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் while loop will look like this. ஸோ while ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுக்கணும். அந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. int I equal to 0 while I is going to be less than 10 while I is going to be less than 10. அப்படின்னா கரண்ட்டோட ஐயோட வேல்யூ வந்து 0. ஸோ உள்ளே போயிடும். இந்த சிஸ்டம் டாட்டோட பிரிண்டெல்லாம் பிரிண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம ஐயை ப்ளஸ் பண்ணுறோம், ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ ஐ வேல்யூ 1 ஆகிடும். ஸோ 1 is less than 10 திருப்பி ரன் ஆகும், 2 ஆகும். 2 is less than 10, எஸ். 3 is less than 10, அந்த மாதிரி 10 தடவை வரும். ஸோ 9 வரும். 9 is less than 10, எஸ், பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 10 வரும். 10 is less than 10, no, 10 is not less than 10, 10 is equivalent to 10, right, equal to 10. ஸோ அப்போ வந்து இந்த while loop வந்து ஒர்க் ஆகாது, டெர்மினேட் ஆகிடும். ஸோ while loopக்கு வந்து வெளியில் வந்துடும், while loop விட்டு வெளியில் வந்துடும். ஸோ until this boolean expression is going to be say true, your while loop will get executed. இல்லைனா it is going to come out and it is going to be out of this particular while loop. இதே எக்ஸாம்பிள் அப்படியே ரன் பண்ணலாம். i வேல்யூ வந்து 0 வச்சுருக்கோம், i is going to be less than 10, அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இது வந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா i வேல்யூ 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ 10 வந்து பிரிண்ட் ஆகாது. ஸோ இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் while loop. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து இன்னொரு 2 கேஸ் இருக்குது, do while லூப்பும் ஃபார் லூப்பும். அதை வந்து நம்ம அடுத்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.